தலைப்பு செய்திகள். புலிபாய்ந்த கல்லில் பெரும்பான்மை இனத்தவர் அத்துமீறி வாடி அமைப்பு. தேவையான முதலீடுகளை கிராமத்துக்கு கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக இதுவரை 154 முறைப்பாடுகள். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 1320 பேர் கைது. கொட்டாஞ்சேனையில் 2 பெண்களுடன் கடத்தி செல்லப்பட்ட கார் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் புலிபாய்ந்த கல் பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள வாடிகளை அகற்றுமாறு கோரி கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் மஞ்சுளா தேவி சதீசன் அறிவித்தல் பதாகையொன்றை குறித்த பகுதியில் காட்சிப்படுத்தியுள்ளார். அத்தோடு அப்பகுதியில் அத்துமீறி வாடி அமைத்த சந்தேக நபராக இனங்காணப்பட்ட WL நிஷாந்த என்னும் பெரும்பான்மை இனத்தவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தமிழ் கடற்தொழிலாளர்கள் பன்னெடுங்காலமாக கடற்தொழிலில் ஈடுபட்டு வரும் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் புலிபாய்ந்த கல் பகுதியை ஆக்கிரமித்து அங்கு வாடி அமைப்பதற்கு பெரும்பான்மையின கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் ஆகியோர் இணைந்து குறித்த அத்துமீறல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியிருந்தனர். இத்தகைய சூழலில் மீளவும் கடந்த 2ஆம் திகதி அன்று குறித்த புலிபாய்ந்த கல் பகுதியில் தென்னிலங்கையை சேர்ந்த சில பெரும்பான்மையின கடற்தொழிலாளர்கள் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடமோ கரைத்துறை பற்று பிரதேச செயலக காணி பிரிவிடமோ எவ்வித அனுமதிகளையும் பெறாது அத்துமீறி வாடிகளை அமைத்திருந்தனர். இந்நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் உடனடியாக புலிபாய்ந்த கல் பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட வாடியை அகற்ற அப்பகுதியில் அறிவித்தல்களை காட்சிப்படுத்துமாறு வலியுறுத்தினார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் புதிய திட்டங்களை ஆரம்பித்து கிராமிய மக்களை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த தேவையான முதலீடுகளை கிராமங்களுக்கு கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மன்னார் நாடாட்டான் பகுதியில் சனிக்கிழமை இடம்பெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், எமது நாடு ஒரு தீர்க்கமான கட்டத்தை அடைந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்ட அரசாங்கம் இந்த நாட்டில் நிலவிய ஊழல் அரசியலை ஒழிக்க இன மத வேறுபாடுகளை கடந்து மக்கள் ஊழலுக்கு எதிராக வாக்களித்தனர். இதன் விளைவாக அனுரகுமார திசாநாயக்க 2024ஆம் ஆண்டில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அதற்கு ஒரு மாதத்திற்கு பின்னர் வரலாற்றை மாற்றும் ஒரு பாராளுமன்றத்தை நாங்கள் உருவாக்கினோம். இன்று இந்த பாராளுமன்றத்தில் 159 உறுப்பினர்களை கொண்ட அரசாங்கம் உள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய குழு உள்ளது. அனைத்து இனங்கள், மதங்கள் மற்றும் பிராந்தியங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அரசாங்கம் இன்று அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து இனங்கள், மதங்கள் மற்றும் பிராந்தியங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அரசாங்கம் இன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு தனி கட்சி அரசாங்கத்தை அமைத்து அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது இதுவே முதல் முறை. இந்த வெற்றிகள் அனைத்தும் மக்களால் அடையப்பட்டன. வெற்றியாளர்கள் மக்களே. மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பாதுகாத்து அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக இதுவரை குற்றவியல் முறைப்பாடு மற்றும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் 154 முறைப்பாடுகள் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று 5 குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் 1 முறைப்பாடும் கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி மார்ச் மாதம் 3ஆம் திகதி முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 154ஆக அதிகரித்துள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக 14 வேட்பாளர்கள் மற்றும் 46 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 11 வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் மதுவரி திணைக்களத்தால் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 1320 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏப்ரல் மாதம் 3ஆம் திகதி முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது
குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேற்படி சோதனை நடவடிக்கைகளின் போது மதுவரி திணைக்களத்தின் விதிமுறைகளை மீறி மதுபான விற்பனையில் ஈடுபட்ட அனுமதி பத்திரம் பெற்ற 3 மதுபான விற்பனை நிலையங்களை சீல் வைக்கவும் மதுவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நபர் ஒருவரால் கொட்டாஞ்சேனையில் கடத்தி செல்லப்பட்ட கார் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டுள்ளனர். சனிக்கிழமையன்று இரவு கொட்டாஞ்சேனையில் வாசல வீதியில் இயங்கும் நிலையில் தனது காரை நிறுத்திவிட்டு உணவு வாங்குவதற்காக உணவகத்திற்குள் காரின் உரிமையாளர் சென்றுள்ளார். காரில் கர்ப்பிணியான மனைவியையும் தாயாரையும் விட்டுச் சென்றுள்ளார். அப்போது ஒரு சந்தேக நபர் காரில் ஏறி 2 பெண்களையும் உள்ளே வைத்துக்கொண்டு காரை கடத்தி தப்பிச் சென்றுள்ளார். அந்த நேரத்தில் விசாரணைக்காக கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவுக்கு ஒரு முச்சக்கர வண்டியில் வந்த மட்டக்குழி போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு குறித்த கார் கடத்தப்பட்டமை குறித்து கிடைத்த தகவலின் பேரில் தப்பிச் சென்ற காரை பின்தொடர்ந்து சென்று நிறுத்துமாறு சமிக்ஞை செய்துள்ளனர். போலீசாரின் உத்தரவுகளை மீறி சந்தேக நபர் காரை தொடர்ந்து ஓட்டிச் சென்றதால் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். பின்னர் கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள ப்ளூ மெண்டல் ரயில் பாதைக்கு அருகில் காரை நிறுத்திவிட்டு குறித்த நபர் தப்பிச் சென்றுள்ளார். காரில் இருந்த 2 பெண்களும் காயமின்றி மீட்கப்பட்டதாகவும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், எதிர்க்கட்சிகள் வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வழக்கு தொடர்ந்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகமும் வழக்கு தொடர்ந்துள்ளது. சூடானின் தெற்கு டிரோப் மாகாணம் எல்பிரஷ் நகரிலுள்ள அகதிகள் முகாம் மீது துணை இராணுவ படையினர் நேற்று திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் அகதிகள் முகாமில் வசித்து வந்த பொதுமக்களில் 114 பேர் உயிரிழந்துள்ளனர். இறந்தவர்களில் 20 குழந்தைகள் மற்றும் 9 சுகாதார பணியாளர்கள் அடங்குவர். இந்த தாக்குதலால் கிட்டத்தட்ட 2400 பேர் முகாம்களில் இருந்தும் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் உள்நாட்டு போர் தொடங்கியதிலிருந்து நடந்த மோதலில் 24,000க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் உக்ரைன் ரஷ்யா இருவருமே மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உக்ரைன் வடகிழக்கு நகரான சுமி நகர் மீது ரஷ்யா நேற்று பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் குறைந்தது 21 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் 7 குழந்தைகள் உட்பட குறைந்தது 83 பேர் காயமடைந்ததாக உக்ரைனின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது 2023ஆம் ஆண்டிற்கு பின்னர் உக்ரைன் பொதுமக்கள் மீதான ரஷ்யாவின் மிக கடுமையான தாக்குதலாகும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த தாக்குதலை கண்டித்துள்ளார். மக்கள் தேவாலயம் செல்லும் நாளில் தெருக்கள், குடியிருப்பு கட்டிடங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வரலாற்றில் இன்று 1912 பிரித்தானியாவின் பயணிகள் கப்பல் டைட்டானிக் வட அட்லாண்டிக் கடலில் பனிப்பாறை ஒன்றுடன் மோதியது. அடுத்த நாள் ஏப்ரல் 15 அதிகாலையில் 1503 பேருடன் கடலில் மூழ்கியது. 1958 லைக்கா என்ற நாயை விண்ணுக்கு கொண்டு சென்ற சோவியத்தின் ஸ்புட்னிக் 2 என்ற செய்மதி 162 நாட்கள் பூமியை சுற்றிய பின்னர் சுற்றுப்பாதையில் இருந்து வீழ்ந்தது. 1986 வங்காளதேசத்தில் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் 1 கிலோகிராம் எடையுடைய ஆலங்கட்டி மழை பொழிந்ததில் 92 பேர் உயிரிழந்தனர். 2014 நைஜீரியாவில் 276 பாடசாலை மாணவிகள் போகோ ஹராம் போராளிகளால் கடத்தி செல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.